ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு காரமான பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் ரவை எடுத்திருக்கேன், தயிர், அப்புறம் சாதம், வடித்த சாதம் எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, மஞ்சள் பொடி, ஜீரகம், ஓமம், பெருஞ்சீரகம், அப்புறம் கேரட், மல்லி இலை, வெங்காயம். காரத்துக்கு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் கிட்ஸுக்கு செய்கிறதுனால மிளகாய் சேர்க்காமல் செய்கிறேன். இப்போ இந்த ஒரு பவுலில் இருக்கிற ரவையை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் வடித்த சாதம் சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. புளிச்ச தயிராக இருந்தாலும் சரி, புளிப்பு இல்லாத தயிராக இருந்தாலும் சரி, ஒரு 1/2 கப் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா சாதம் சேர்த்துக்கணும். மஞ்சள் பொடி, உப்பு, ஜீரகம், ஓமம், பெருஞ்சீரகம். காயப்பொடி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் காயப்பொடி சேர்க்கலை. இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அந்த அரிசி நம்ம சாதம் போட்டது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்காக நான் அரைச்சிருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தண்ணி ஊற்றி திரும்ப அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையே அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த பேட்டர் இந்த மாதிரி ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுதேன். அதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கேரட், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா என்ன செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். வெங்காயத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்படியே போட்டால் கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் நமக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பேட்டரை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒன்று ஒன்று சேரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தேவைப்படாது. இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லா வெங்காயமும் தனித்தனியாக பிரித்து விடுறதுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு வாட்டி இந்த மாதிரி பிணைஞ்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா வேறு பவுலுக்கு மாற்றிக்கிடுதேன். நீங்கள் ஒரே பவுல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுலில் இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து பார்க்கணும். எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம வந்து ரொம்பையும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பையும் கெட்டியாக இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஓரளவு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தோசைக்கு சுடுற மாதிரி நீங்கள் அந்த பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு குழிப்பணியாரம் பேன் எடுத்துருக்கிறேன். அதில் நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டர்லேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பணியாரக்கல் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகிரும். இப்போ இந்த பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம். நம்ம இந்த பேட்டர் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே இந்த பணியாரம் ரெடி பண்ணிடலாம். எந்த அரிசியும் ஊற வைக்க வேண்டாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லா பணியாரக்கல்லையும் ஊற்றியாச்சு. 2 பக்கமும் நல்லா வேகணும். பணியாரம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா திருப்பிக்கலாம். இதுக்கு மேலே நெய் அப்ளை பண்ணணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சுன்னா தானாகவே மாறிடும். இது கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. அதனால் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். எல்லா பணியாரமும் 1க்கு 2 வாட்டி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி வேகலைன்னா இன்னொரு வாட்டி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா திருப்பி எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம உடனே ரெடி பண்ணிடலாம். எந்த விதமான டைமும் ரொம்ப ஆகாது. அரிசி ஊற வைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு ரவை இருந்தால் போதும். ரவையும் தயிரும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கம் வெந்துடுச்சு. நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. திரும்ப இன்னொரு வாட்டி நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா பணியாரம் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இதுவும் நல்லா 2 பக்கம் வெந்துடுச்சு அப்படின்னா நம்ம இதையும் பேனுக்கு மாற்றிக்கலாம். ஒரு சூப்பரான சாஃப்டான ஸ்பாஞ்சியான நமக்கு ஒரு ரவை பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் யம்மியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் கிட்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. இது இப்போ எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா 2 பக்கம் வேக வச்சு எடுத்து வச்சு இன்னும் நல்லா வேகலை அப்படின்னா நடுவில் ஒரு டூத் பிக் வச்சு நீங்கள் குத்தி பாருங்கள். அப்படி வேகலை அப்படின்னா நீங்கள் இன்னொரு 2 வாட்டி முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சாலும் என்ன ஆகும் அப்படின்னா பணியாரம் வந்து சீக்கிரமாக கரிஞ்சிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பணியாரம் சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலர் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரவை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மலைக்கு ஏற்ற சூடான பணியாரம் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.